அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விஷால் ரூபாய் 21 கோடி செலுத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இந்த உத்தரவு தொடர்பான முழுமையான விவரங்கள். நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக பினான்சியர் அன்புச்செழியனின் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற 21 கோடியே 25 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. அந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் படத்தினுடைய நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி பணத்தை திருப்பி தர உத்தரவிடக் கோரி விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 15 கோடி ரூபாயை டிபாசிட் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை உறுதி செய்த இரு நீதிபதிகள் அமர்வு தொகையை செலுத்தாவிட்டால் தனி நீதிபதி முன் உள்ள வழக்கில் தீர்ப்பு வரும் வரை விஷால் தயாரிக்கும் படங்களை திரையரங்குகள் அல்லது OTT தளத்தில் வெளியிடக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதி PT ஆஷா விசாரித்தார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பணத்தை செலுத்தாததாலும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாததாலும் நேரில் ஆஜராக விஷாலுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி அவரும் நேரில் ஆஜரானார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றமும் கண்டனம் தெரிவித்திருந்தது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சொத்து விவரங்களை விஷால் தாக்கல் செய்தார். 3 கார்கள், ஒரு பைக் இருப்பதாகவும் வங்கி கணக்குகளின் ஆவணங்களை விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. தனக்கு சொந்தமான வீட்டின் கடன் தொடர்பான விவரங்களையும் விஷால் தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதில் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் தொகையை 30% வட்டியுடன் வழங்க விஷால் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்குக்கான செலவு தொகையையும் லைகாவுக்கு வழங்க விஷாலுக்கு உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.